பெரிய சம்பவம் நடந்துச்சு. சரி, நானும் நாகரிகம் கருதி இவங்களெல்லாம் நம்ம யாருன்னு நான் சொல்லலை. சரிங்களா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருந்தீங்க. நாங்க பண்றதை பண்ணுவோம், நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஓரத்தில் எவ்வளோ ஒருத்தி பேசுறான்னு பேச விட்டுட்டு விட வேண்டியது தானே. எதுக்கு நீங்க வாயை மூடுறீங்க? இவ்வளோ கோவம் வந்து ஆகாது. சரிங்களா, ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த தைரியம் இல்லை, ஆனால் எனக்கு நிறையவே இருக்குது. சரிங்களா, அதனால நான் எந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவே கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம். அடுத்து எந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் இந்த விளாகர்ஸை பற்றி பேசுவோம், அதில் உள்ள நன்மை தீமை என்ன, எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு வருது அப்படின்றத பற்றி பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த பேசலான்னு இருந்தோம். போன வாரம் நான் ஹிண்ட் கொடுத்துருந்தேன் இதை பற்றி பேசலான்னு. ஆனால் வேற ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. சரிங்களா, என்னன்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைக் கொடுத்து அப்லோட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா ஒரு வீடியோ, ரமலானில் இந்த பெண்கள் செய்கிற அட்டூழியங்கள்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா. இஸ்லாமிய பெண்கள் வந்து ரமலானுடைய இந்த சஹர் நேரத்தையும் இஃப்தார் நேரத்தையும் எப்படி வீணடிக்கிறாங்க, மற்றவர்களையும் அதன் மூலயமா எந்த அளவுக்கு வலிக்கு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அந்த ஒரு வீடியோவுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரைக் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ திரும்ப நம்மளுடைய பேச்சை மட்டும் பயானை மட்டும் போட்டோம். அந்த பயானே அந்தளவுக்கு போகலன்னா வச்சுக்கோங்க, இவங்களுடைய ஃபேஸை வந்து நம்ம சுத்தமாக யார் ஃபேஸையும் காட்டலை. சும்மா அவங்க பண்ண அந்த டிஷ்ஷஸ்ஸு இது எல்லாத்தையும் தான் காமிச்சு இது பண்ணியிருந்தோம், பிளர் பண்ணி தான் இருந்தோம் டோட்டலாக. அதில் ஒரு டேபிள் தெரிஞ்சிருச்சு, என் டேபிள் தெரிஞ்சிருச்சுன்னு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து பெரிய இடத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோ நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கடிதமும் கொடுத்தாங்க. அந்த இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், பதில் வீடியோ, அதுவும் தூக்கிட்டாங்க. சரிங்களா, இப்போ என்னன்னா, நம்ம மொத்தமாக கிளியர் பண்ணி போட்ட வீடியோவில் இருந்தும் அதுலேயும் என்னுடைய கமெண்ட், அதாவது எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லா அப்படின்னு சொல்லி கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லும்போது சைடில் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லா அப்படின்லாம் அந்த கமெண்ட்டை காமிச்சிருப்போம். அவங்க சேனல்லேருந்து அந்த கமெண்ட்டை மட்டும் காமிச்சிருப்போம் இல்லையா. அதை நோட் பண்ணிக்கிட்டு இரு உன்னைய வந்து நான் பார்த்துக்கிறேன், அந்த விஷயத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து அதுலேருந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நானும் நாகரிகம் கருதி இவங்களெல்லாம் நம்ம யாருன்னு நான் சொல்லலை. சரிங்களா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருந்தீங்க, நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கும் போது, தவறு செய்யாத நம்ம போட்டு இந்த இது பண்ணும்போது தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள பற்றி நம்ம ஏன் வெளிப்படுத்தக்கூடாது? ஏன்னா நம்ம வெளிப்படுத்தாமல் போகும்போது ஒன்று அவங்க வந்து நம்மளை வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை, காட்டி கொடுக்கல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே பயம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அடுத்து நம்ம முதல்லையும் இவங்க தான் நம்ம வந்து ஃபோட்டோ காமிச்சோன்னு நம்ம ஒன்றும் நடத்தலை. சரிங்களா, நம்ம வந்து எல்லாரையும் பிளர் பண்ணி தான் போட்டிருந்தோம். அவங்களோட விஷயம் ஊரறிஞ்ச விஷயமா இருக்கிறத வச்சு தான் வந்து நிறைய பேர் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சின்ன விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருது, நம்ம கமெண்ட் போட்டது தெரிஞ்சிருது அப்படின்னு அதை தூக்குனாங்களா, இல்லை இவளை வந்து பேச விடவே கூடாது, இந்த மாதிரி பேசுனா அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கும் தைரியம் வந்துடும், நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தூக்குனாங்களான்னு தெரியல. ஏன்னா உங்கள் விஷயத்தில் ஒரு சின்ன டேபிள் தெரியக்கூடாது, உங்கள் வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்து இதில் தெரிஞ்சிடக்கூடாது, மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் போட்டுருக்காங்கன்னு சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது, அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய சேனலில் எத்தனை வீடியோவை வந்து நீங்கள் தூக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா அதில் பட்டன்னு பளிச்சுன்னு நல்லா மேக்கப் போட்டு நல்லா திரும்பி போஸ்ட் கொடுத்து தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கலை, இதை தூக்குறாங்கன்னா நாங்கள் பண்ணுறதை பண்ணுவோம், நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நம்மளை வற்புறுத்தி நம்ம மேலே அடக்குமுறையை பண்ணுறவங்களுடைய தவறை நம்ம ஏன் வெளிக்காட்டக்கூடாது? சரிங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரைக் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மார்க்கத்தை ஒரு பக்கமும் மாடலிங்கை இன்னொரு பக்கமும் செய்துக்கிட்டு இருக்க ஒரு சகோதரி தான். சரிங்களா, முன்னாடி ஸ்ட்ரைக் யார் கொடுத்தாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம், லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இவங்களை பற்றி நம்ம என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் இதில் சொன்னோம் இல்லையா. அதை சொன்னதை உங்களால் வந்து என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. உண்மையாலுமே நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதாவது நேற்று கூட ஒரு டாபிக் போட்டிருந்தோம், இந்த நாசிக்கில் நடக்கிற விஷயம், அதுக்காக அதை வந்து அரசியல் பண்ணுற விஷயம்லாம் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இஸ்லாத்தை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், நம்மளுக்கு வந்து அவங்க வந்து மிரட்டல் கொடுக்குறதோ, இல்லை நம்மளுடைய சேனலை அவங்க வந்து என்ன பண்ணுறது தூக்குறதோ, அது வேற விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் ஒரு சுப்ரீம் பவர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே இப்போ இந்த யூடியூப் போட்டுட்டு இருக்க இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாமே அல்லாஹ் ஒருத்தனை தானே நம்புகிறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நினைக்கிறோம், அவனுடைய வல்லமை எப்படியாப்பட்டதுன்னு நினைக்கிறோம். அவன் நினச்சா ஒரு செகண்டில் எதை வேணால் மாற்றிடுவான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? அப்படி தெரிஞ்சும் நான் என்னுடைய பவரை நான் காட்டுவேன் அப்படின்னு காட்டுறது இது நல்லா தெரியல. தயவு செய்து இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். ஏன்னா நான் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அல்லாஹ்க்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது நன்மையாக போகுது. ஆனால் நீங்கள் திரும்பி இப்படி தவறு செய்கிறது உங்களை வந்து பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா
இப்போ போன வாட்டி ஸ்ட்ரைக் கொடுத்தவங்களாகட்டும், இல்லை அதுக்கு போன வாட்டி அதாவது ஹிதாயத்து தௌஃபீக்ல ஸ்ட்ரைக் கொடுத்தவங்களாகட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருமே வந்து நான் இஸ்லாத்துக்காக வந்து பேசுறேன் அப்படின்லாம் பேசலை. அதனால நம்ம அந்த விஷயத்தில் அவங்கள நான் ரொம்ப இது பண்ண முடியல. அவங்க வர பொறுத்த வரைக்கும் ஒரு தலையில துணி நிற்கிதோ நிற்கலையோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்டென்ட்டுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. சரிங்களா? இது இஸ்லாமியர்களை பாதிக்குது, அது பல வகையில் பாதிக்குது. அவங்களுடைய நேரங்களை பாதிக்குது, அவங்க ஒரு நல்ல விஷயங்களை செய்யறதுலேருந்து அவங்கள தடுக்குது. இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயங்களை வெளியே காட்டுறது வந்து ஒரு அசிங்கமான விஷயம், அதை தன்னையும் பண்ண வைக்குது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு இவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் திருப்தியற்ற மனநிலையை கொண்டு வருது. இப்படி எல்லாத்தையும் நம்ம பேச தான் போகிறோம். ஆனால் அந்த மாதிரியான தவறுகளை தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தவறுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. சரிங்களா? இதை வந்து நீங்கள் மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதிலிருந்து உண்மையாலுமே நீங்கள் மார்க்கத்துக்காகலாம் வந்து தாவா பண்ணில வரல, இதை ஒரு கண்டென்ட்டாக நினச்சி தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது மற்ற மக்களுக்கு நல்ல வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க. ஏன்னா நான் ஒரு பக்கம் ஏதோ 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்திருக்காங்களா, இப்போ இவங்களை வச்சு நான் சொல்லிட்டேன்னா இது நீங்கள் பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களை வந்து பாதிக்க போகிறது இல்லை. 4 பேர் பேசுவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் போட போதுங்க இல்லையா? அவங்களுக்கு இவங்க மார்க்கம் அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்களே, மேக்கப் போட்டு கலர் கலராக புர்கா போட்டு போஸ்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னா அவங்க நிறைய பேர் சிந்திக்க மாட்டாங்க. சரிங்களா? கொஞ்சம் பேர் சிந்திப்பாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பினாலும் நீங்கள் அந்த கமெண்ட்ஸையும் என்ன பண்ணிடுவீங்க, டிலீட் பண்ணிடுவீங்க, இல்லைனா கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஏதோ ஒரு ஓரத்தில் எவ்வளோ ஒருத்தி பேசுகிறான்னு பேச விட்டுட்டு விட வேண்டியது தானே? எதுக்கு நீங்கள் வாயை மூடுறீங்க? அப்போ நீ சொல்கிற விஷயம் மற்றவங்க காதில் கேட்கக்கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த மக்கத்து குறைஷிகள் பண்ணாங்க இல்லையா? அதாவது சத்தியத்தை சொல்லும் போது அந்த சத்தியத்தை அவங்களும் ஏத்துக்கல, ஆனா மற்றவர்களும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியத்தை சொல்ல வந்தவங்களே என்ன பண்றது, பைத்தியக்காரன் சூனியக்காரன் அப்படின்லாம் பேசி கல்லால் அடிச்சு கொள்றது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு உங்களுடைய போக்கு. இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சேனல் முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த நாளே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புது சேனலை கிரியேட் பண்ணி நான் பாட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? திரும்ப போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் போட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் தூக்கின வீடியோவும் நான் போடுவேன். ஸோ போட்டு காட்டுவோமே, என்னதான் அதில் தப்பு இருக்குன்னு மக்களும் பார்க்கட்டுமே. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக என்னை ஒடுக்க பார்ப்பீங்க, நீங்கள் வந்து என்னை பேச விட மாட்டீங்க. ஏன்னா நிறையா இந்த வீடியோ போட்ட பிறகு தான் தெரியுது, நிறைய சகோதரிகள் என்னுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிஸ்டர் நானும் இதே மாதிரி தான் முன்னாடி வீடியோ போட்டேன், என்னுடைய சேனலையும் இவங்கெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் எப்படியாப்பட்ட வில்லத்தனம் உடையவங்க அப்படிங்கிறத மற்றவர்கள் தெரிந்துக்க தானே செய்யணும். சரிங்களா? ஒரு சேனலை இழக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அதுக்கு எனக்கு அருள் புரிய தானே செய்வான். அதே மாதிரி சத்தியத்தை சொல்றவங்களுடைய வாயை அடைக்கிற உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து தானே சேரும். இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நீங்கள் அதற்கான கூலியை அடைய தானே போறீங்க. சரிங்களா? இப்போ எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொன்னாங்க இல்லையா, சிஸ்டர் இந்த மாதிரி என்னுடைய வீடியோலாம் தூக்கிட்டாங்க, என்னுடைய சேனலை தூக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரியான சிஸ்டர்களுக்கு அதாவது அவங்களுக்கு அல்லாஹ்க்காக வேண்டி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலும், நம்ம மார்க்க விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு பண்ண மாட்டோமா, இவங்களெல்லாம் நம்ம அடைக்கிற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த தைரியம் இல்லை. ஆனால் எனக்கு நிறையவே இருக்கு. சரிங்களா? அதனால நான் எந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. நீங்க இன்னும் எவ்வளோ இந்த மாதிரி பண்ணுவீங்களோ, யார் யார் பண்ணுவீங்களோ அவங்க பேர் எல்லாமே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே உங்களை என்ன பண்ணுவான், அது அல்லாஹ் பார்த்துப்பான். ஏன்னா அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடியவனா இருக்கான். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே குரான்ல படிச்சுக்கிட்டே நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுலாம் எப்படி இருக்குது? அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன். அடுத்து பார்த்தோன்னா இப்போ முதல்ல கொடுத்தாங்க இல்லையா அந்த சுவையான சேனல், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிடில் ஈஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற சில உங்களுடைய வகைராக்களோட சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய டேபிள் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளோ பண்ண பிறகு நீங்கள் எத்தனை தடவை உங்களுடைய வீடியோவை இது பண்ணீங்க, அடுத்து முகத்தை இப்படி காட்டி அப்படி காட்டி போஸ்ட் கொடுத்து எல்லாமே முன்னாடி சொன்னவங்களும் சரி இப்போ சொன்னவங்களும் சரி கொடுத்துக்கிட்டே தானே இருக்கிறீங்க. ஏன் அப்புறம் மற்றவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் இப்படி பண்ணாதீங்கன்னு உங்கள் முகத்தையே காட்டாமல் சொன்னால் கூட ஏன் உங்களால் அதை தாங்கிக்க முடியல? உண்மையாலுமே பர்சனலாக உங்கள் யாருமே எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒரு 10ஓட 11 ஒரு போட்ட விஷயம் தான். ஆனால் 10ஓட 11 எங்கள் வீட்டு சேரையோ டேபிளையோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்க ஸ்க்ரீனை காட்டினா கூட உங்களுக்கு இவ்வளோ இது வருது அப்படின்றப்போ நீங்கள் திரும்ப உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கணவனையும் உங்களுடைய வாழ்க்கையும் திரும்ப காமிச்சிக்கிட்டே இருக்கீங்களே. நீங்களாம் என்ன அல்லாஹ் இதை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, இப்போ பொதுவாகவே நமக்கு சாதாரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது. சில பேருக்கு எதாவது இருக்காது. அந்த அப்படியே பயந்துக்கிட்டே மரணத்தில் பயத்திலே இருக்க மாட்டாங்க. அந்த மரண பயம் அப்படிங்கிறது அது கண்ணுக்கு முன்னாடி வரும்போது அதை வந்து உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்ல உட்காந்துருக்கீங்க, அங்கே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஏன்னா சாவா வாழ்வாங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நேரத்துல அந்த இடத்துல இருந்து கூட தன்னுடைய தவறை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது அந்த தவறை சரி பண்ணிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நான் திருந்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராம நான் யூடியூப் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப டேஞ்சரஸ் ஜோனில் வந்து இந்த மாதிரியான விளாகர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய டைரக்ட் அந்த விளாக் சேனலில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்காவது லட்சக்கணக்கில் இருக்குது, ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருதுங்கிறீங்க? நான் கூட தான் உன்னுடைய சேனலை வந்து நாட் ரெக்கமெண்டட் நாட் இன்ட்ரெஸ்டில் போகிறேன், ஆனால் உன் முகரக்கட்டை தான் வருது அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க. அதாவது அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் நான் தடுக்கிறேன், அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறியான்.
என்னங்க உங்க நன்மைக்காக தானே சொல்றேன், இது வந்து எனக்காக சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எந்த சம்பாத்தியமும் வேணாம், இது வரைக்கும் வரல, இது வரைக்கும் நான் யூடியூபுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இதில் 1-2 வந்தாலுமே அது எங்களுடைய சேரிட்டி ஃபண்டுக்கு தான் போகுது. சரிங்களா? ஸோ நம்ம அல்லாவுடைய பாதையில தான் இந்த காசை கூட நம்ம செலவு பண்ணோம். அல்லாவுடைய மார்க்கத்தை வைத்து நம்ம பிழைப்பு நடத்தி அதுல இருந்து ஒரு பைசா கூட நமக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா அது ஹராம்ங்கிற மாதிரியான கொள்கையில நான் இருக்கிறேன். சரிங்களா? அதனால இந்த மாதிரி மார்க்கத்தை கொண்டு வந்து உள்ள நுழைச்சு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அது மூலயமா சம்பாதிச்சு இங்கே பாருங்களேன், நம்ம உலகத்தை விட்டு போயிடுவோம். நம்ம போன பிறகு நம்ம என்ன விட்டுட்டு போனோமோ அது இந்த உலகத்துல தான் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னா அந்த பாவம் நம்ம சுற்றி இருக்க கொஞ்சம் பேரை தான் பாதிக்கும். ஆனா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது வந்து அடுத்து மறுமை வரைக்கும் வரவங்களை கூட நம்ம விட்டுட்டு போன அந்த காரியம் பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து என்னுடைய ஹிதாயத்து தௌஃபீக் சேனல்ல அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை எளிமையா படிக்கிறதுக்கான எல்லா விதமான கிளாஸஸையும் நான் விட்டுட்டு போனேன்னா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கடைசி வரைக்கும் அது என்ன வரும், அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு முழு நியத்தோட என்னுடைய இறைவன் கிட்ட எனக்கு நன்மையை வரணும் அப்படின்னு நான் ஒரு நியத்தோட செஞ்சேன்னா எனக்கு கடைசி வரைக்கும் அது நன்மையாகும். ஆனா நான் இந்த உலகத்துல சம்பாதிக்கணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இஸ்லாத்துல பிறந்தாலும் இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை பண்ணியாவது ஒரு வீடியோவா போட்டு வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ஆகும்னா, அதாவது உங்க பிள்ளைகள், நம்ம பெத்த பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களையே அது என்னவாக்கும், வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நம்மளே அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வழிகேட்டை தான் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய அந்தரங்கமான விஷயம், அழகு விஷயம், இப்படி வியாபாரத்துக்காக என்ன வேணா பண்ணலாம், மார்க்கத்தில் என்ன பண்ணலாம், நாளைக்கு பள்ளிவாசலுக்குள்ள போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வந்து தொழுவ போறேன் இப்படி கூட வீடியோ எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். இன்னும் யார் யார் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல தேவை கிடையாது. சரிங்களா? ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க இப்போ நான் இதை வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்காக அவங்க நல்லன்மைக்காக மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை கண்டிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. உண்மையாலுமே சொல்ல போனா உங்க மேல உள்ள பாசத்திலையும் தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே எனக்கு சகோதரி தான் இல்லையா? ஏன்னா நாளைக்கு மறுமையில நரகவாசிகளை நரகல போடும்போது அந்த நரகவாசிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அவங்க நரகத்துல போகிறத விட என்ன இவங்க எல்லாம் வழி கெடுத்துட்டாங்கல்ல, இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கூட அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க மறுமை வரைக்கும் பாவத்தை சேர்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து விட்டுட்டு போனோம்னா அப்போ நாளைக்கு அல்லாஹ் காப்பாத்துவான். இந்த மாதிரியான மனிதர்கள், உங்களால வழி பிறந்த மனிதர்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன வந்து கேட்பாங்க அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் இங்கேயே உங்களுக்கு வந்து நேர்வழி காட்டணும். நான் துவா செய்யறேன். ஏன்னா இவ்வளவு கோபம் வந்து ஆகாது. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் உங்களுடைய என்னமோ டேபிளோ சேரோ இல்லை உங்கள் பிளர் பண்ண உங்கள் முகமோ இல்லை உங்கள் வாய்ஸோ ஏதோ ஒரு விஷயத்த இருக்குது அதை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம் கூட எனக்கு ஒரு மெயில் அமிச்சோ இல்லை கமெண்ட் அமிச்சோ மிரட்டல் கடிதம்லாம் விட தெரியுது, இதை சொல்லிருக்கலாம் இல்லையா? ஸோ இது மாதிரி யூடியூப்லேயே கேட்டால் கூட என்ன பண்ணுவோம், மெயில் நம்ம எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா யூடியூப்லலாம் எடுத்த உடனே வந்து ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவை தூக்குற அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து டைம் கொடுக்க சொல்லும், வார்னிங் கொடுக்க சொல்லும், அடுத்து 3ஆவதா எக்ஸ்ட்ரீமாக போனதான் ஸ்ட்ரைக் கொடுக்க சொல்லும். சரிங்களா? ஸோ நீங்கள் எடுப்புல ஸ்ட்ரைக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்னா, அதாவது இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வளரவே கூடாது, நன்மையை எடுத்து சொல்றவங்க யாருமே வளரவே கூடாது, இவங்களெல்லாம் வந்து வேரோட கரு வறுத்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர எங்களுடைய வீடியோ வந்துருச்சு நாங்க திருந்த மாட்டோம், நாங்க எங்களுடைய சேனல் எங்களுடைய வீடியோ இருக்க தான் செய்யும், அதே மாதிரி நீயும் வந்து அதை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சா அதை மட்டும் கட் பண்ண சொல்லியிருக்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்து தூக்கணும்னா இதுதான் காரணம். சரிங்களா? இந்த மாதிரி ஆள் ஒருத்தரை விட்டா அப்புறம் வளர்ந்துகிட்டே இருப்பாளுங்க. அப்புறம் என்னவாயிடும், எல்லாருக்குமே ரொம்ப துளிர் விட்டு போயிடும், எல்லாரும் நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளுடைய வியாபாரம் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்றதுதான். சரிங்களா? இது வந்து அல்லாஹ்க்கு பயந்துக்கங்க, இது மிகப்பெரிய பாவமான காரியம். நீங்க வந்து திரும்ப திரும்ப என்னுடைய வாய் அடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இறைவன் பாவம் செய்யறதை விட அந்த பாவங்கள் செய்யாதீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லும் போது அவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுக்காக அல்லாஹ் தாலாவுடைய கோபம் வந்து வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளுக்கு எதுவும் நடக்கலையே, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நாளைக்கு மறுமையில என்ன வேணா நடக்கலாம். முடிஞ்சா திருந்துங்க, முடியாட்டி என்ன பண்ணுங்க, நீங்க பண்றதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஜனங்களாவது திருந்திட்டு போறாங்களே, அவங்களாவது பார்க்காம இருந்துட்டு போறாங்களே, ஏன் அதையும் வந்து நீங்க தடுக்கிறீங்க? இப்போ நீங்க விட்டுருந்தீங்கன்னா கூட சாதாரணமா ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த மாதிரி பண்றாங்க இப்படி பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்றாங்க அப்படி பண்ணாதீங்கன்னு ஏதோ ஒரு 2 வீடியோ போட்டு சொல்லிட்டு கம்முன்னு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். பாக்குறவங்க பார்த்துட்டு அது திருந்துறவங்க திருந்திட்டு விட்டுருப்பாங்க. இப்போ எதுக்கு உங்களை நீங்க மூடி மறைக்கிறன்ற பேர்ல என்னை அமுக்கி உங்களை நீங்களே வந்து வெளிப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. சரிங்களா? இதுதான் அல்லாஹ்வுடைய ட்ரீட்மெண்ட். சரிங்களா? அல்லாஹ்வுடைய ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்த வைப்பான் அல்லாஹ். அந்த மாதிரி தான் இப்போ உங்களை எல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து யார் வந்து புண்ணியத்தை தேடிக்க போறீங்க, இந்த சேனலை க்ளோஸ் பண்ண போற புண்ணியத்தை தேடிக்க போறீங்க அப்படின்னு நீங்களே சிந்திச்சுக்கங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நன்மையை ஏவும் போது கண்டிப்பா எந்த விதமான எதிர்ப்பும் இருக்காது. சரிங்களா? ரசூலா வந்து ஓதுங்க தொழுவுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா தீமையை தடுக்கணும், காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எதிர்ப்புகள் வரதான் செய்யும். சரிங்களா? இப்ப நீங்க எதிர்ப்பு எனக்கு கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்குது, நாங்க தீமையில தான் இருக்கோம் அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதனால நீங்களே பாத்துக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல இஸ்லாமியர்களுக்குள்ள நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது எப்படிடா இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களும் தவறா சித்தரிக்கலாம்,
எப்படி அவங்கள வஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்கிற ஒரு நாட்டுல நீங்க வந்து அவங்களுக்குலாம் என்ன பண்றது, உங்களுடைய காசு வெறியினால அவங்களுக்குலாம் தீனி போடுற மாதிரி இருக்கு சரிங்களா. ஏன்னா இப்போ இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் அடுத்த வீடியோ எப்போ சிஸ்டர் போடுவீங்க இப்படி கேட்குற கூட்டம்லாம் அறியாமையில இருக்க கூட்டமோ இல்ல உங்களுடைய ஃபேன்ஸோ அப்படி மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் கமெண்ட்ஸ் பாக்குறேன், ஒரு 1000 கணக்கில் கமெண்ட்ஸ் வருது சரிங்களா. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்கள முக்காவாசி பேர் யார் தெரியுமா, இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களை இந்த புர்காவோட இஸ்லாமிய அடையாளத்தோட தன்னையே தானே பகிரங்கப்படுத்தி இஸ்லாத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க பெண்களை என்கரேஜ் பண்ற ஒரு கூட்டம். அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க, இதை நீங்க வந்து தொக்கா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கடையநல்லூர்ல பத்தி ஒரு பொண்ணு பேசிச்சு இல்லையா, அந்த பொண்ணுடைய வீடியோல கீழே போய் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ப்ரொமோட் பண்ணவங்கலாம் யாருன்னு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க எந்த மாதிரியான சேனல்கள்ல எல்லாம் அவங்கள புரட்சி பெண் புதுமை பெண்ணுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கீழே எத்தனை கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இதெல்லாம் யார் யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஃபேக் ஐடி வச்சு முஸ்லீம்ங்கிற பேர்ல உங்க கீழே வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இதை பண்ணுங்க சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், அடுத்த வீடியோ பண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ நல்லா யோசிங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் பண்றேன், நான் கண்டென்ட் கிரியேட் பண்றேன், நான் வெளியே ஊர் சுத்துறேன், நான் அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன், எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படி நீங்க பேசிக்கிறீங்க. ஆனா இன்டைரக்டா நீங்க எவ்வளோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. இல்ல இவ்வளவு சொன்ன பிறகும் நாங்க வந்து அப்படிதான் பண்ணுவோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது சரிங்களா. நீங்க பண்றது உங்களுக்கே தவறு அப்படின்னு தெரியறதுனால தான் நீங்க பல நேரங்கள்ல கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க போய் மற்ற துணி கடைகள்ல விளம்பரம் கொடுக்கும்போது எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க? அதுக்கு உங்களுக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வரலாம் அப்படின்றது தெரியும். அப்படி வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, டிலீட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பண்றது தப்பு தான், நான் அப்படிதான் இது பண்ணுவேன். எனக்கு யாராவது வந்து சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், காதை மூடிப்பேன், அவங்கள அழிச்சிருவேன், அவங்க அனுப்பிச்ச கமெண்ட்ஸ் அழிச்சிருவேன். என்னைய தேடி 4-5 வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆடியன்ஸ்லாம் முட்டாள்கள் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க எனக்கு இருந்தா போதும், எனக்கு வியூஸ் வந்தா போதும் சரிங்களா. என்னுடைய வீடியோவை எவ்வளவு பேர் பார்க்கறாங்களோ எனக்கு காசு வரப்போகுது, அவ்வளவுதான். அப்புறம் மார்க்கத்தை நான் சொல்லி மார்க்கத்தை இவங்கலாம் எடுத்துக்கிட்டா என்ன, எடுத்துக்கலாம் என்ன, நான் ஒரு பக்கம் என்ன பண்ணுவேன், குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, ஹதீஸ்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்குன்னு வந்து நான் வந்து போதனை பண்ணுவேன். அடுத்த பக்கம் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் முகம் பூரா மேக்கப் போட்டுட்டு கலரா புர்கா போட்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் கேட் வாக் நடப்பேன், நான் கடை திறப்பேன், நான் வியாபாரம் பண்ணுவேன், என்ன வேணா சொல்லுவீங்க சரிங்களா. ஸோ அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ்க்கு பயந்துக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்களே உங்ககிட்ட நான் இதை தான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க சரிங்களா. அதாவது ஒருத்தர் மார்க்கத்தை சொல்றாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா தயவு செய்து அக்கா உங்களை மாதிரி நீங்க அழகா இருக்கீங்கக்கா, அக்கா இந்த புர்கா எங்கக்கா வாங்கினீங்க, இந்த ஷால் எங்கக்கா வாங்கினீங்க, இது நல்லா இருக்குக்கா, அது நல்லா இருக்குங்க, இப்படி பேசுறதை விடுங்க தயவு செய்து. கொஞ்சம் சிந்திங்க. உங்களெல்லாம் சிந்திக்கக்கூடிய மனிதர்களாவே அவங்க நினைக்காததுனால தான் அவங்களாம் இப்படி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிந்திங்க. இப்போ என்னுடைய வீடியோக்கு ஒரு ஆபத்து வந்தா எனக்கு அது பாதிப்பு கிடையாது. என்னுடைய இறைவன் என் கூட இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இறைவனை அஞ்சுற மக்கள் என் கூட இருக்கிறாங்க, அவங்களுடைய சப்போர்ட் இருக்கு, எனக்கு தெரியும் சரிங்களா. நான் அடுத்த நாளை கூட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா நீங்க உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு பின்னாடி கொடுத்து அதன் மூலியமா என்ன பண்றீங்கன்னா மறுமை வாழ்க்கை இம்மை வாழ்க்கை ரெண்டையுமே வீணாக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதெல்லாம் தூக்கி போடுங்க. இப்போ இவங்களுடைய முகம் தெரிஞ்சிருச்சா, மார்க்கத்தை சொல்லி வரேன் அப்படின்னு சொல்லி வரவங்க மனசுலயே அவங்க வந்து அவங்களுடைய வியாபாரத்துக்கு தடை ஏற்படுது, அசிங்கம் ஏற்படுதுன்னும் போது அவங்களுடைய விஷமத்தனத்தை, அவங்களுடைய அந்த வில்லத்தனத்தை எந்த அளவுக்கு வெளியே காட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, அப்போ மற்றவர்கள்லாம் இன்னும் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கங்க. இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு குழஞ்சு பேசுறது இதெல்லாம் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வித்தை தானே தவிர அதுல கண்டிப்பா உங்களுடைய நன்மையை பத்தி அவங்க யோசிக்க போறதுல அவங்களுடைய நன்மையை தான் யோசிக்க போறாங்க. அவங்களுடைய வீட்டு விஷயம் நம்மளுக்கு தேவை கிடையாது, அவங்களுடைய கடை விஷயம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அவங்கள பத்தி நம்ம போட்டணும் புகழணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு உண்மையாலுமே அவங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க எந்த கமெண்ட் அவங்க ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்களோ அதுல போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. அவங்க டிலீட் பண்ணாலும் பரவாயில்ல சரிங்களா, அறிவுரை சொல்லுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தயவு செய்து. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவே கடைசி வீடியோவா கூட இருக்கலாம். அடுத்து எந்த மாதிரி லூப் ஹோல் கண்டுபிடிச்சு எந்த மாதிரி இவளை குறை சொல்லி வீடியோ தூக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்குனாங்கன்னா கண்டிப்பா இந்த புண்ணியவதிகளுடைய காரியமா தான் அது இருக்கும். அதில் அவங்களுக்கு நேர்வழி அளிக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரியான சகோதர சகோதரிகளுக்காக தயவு செய்து துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நேர்வழி அளிக்கட்டும். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.